அது எப்படின்னா, இயற்கைய அழிக்காம பார்த்துக்கணும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அது நம்மள அழிச்சிரும். மேக்கிங் நல்லா தான் இருக்கு. கன்டென்ட் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு செட் ஆகாது அந்த படம். ஆனா நல்லா இருக்கு படம். அது சத்யராஜ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆக்டிங்லாம் செம்மையா இருந்துச்சு. போர் அடிக்கும் ப்ரோ. சில எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் போர் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகே தான். ஓரளவுக்கு ஓகே. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல படத்துக்கு. என்னதுண்ணா படமா? என்ன படம்னே தெரிலண்ணா எனக்கு. நானா ஜெயிலர்ல அவர் நினைச்சாரு, அவர் படம்ண்ணா. ஒருத்தண்ணா நல்லா இல்லைண்ணா படமே. தூங்கி இருந்தேன் நாலு. அவெஞ்சர்ஸ் மாதிரி இருந்தது. டம்மா அடிச்சுட்டு தூங்கி இருந்தேண்ணா. தெரிலண்ணா, ஏதோ எடுத்துருந்தாங்கண்ணா. எனக்கு மார்வல்ஸ் மாதிரி இந்த கடைசியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் சீன் மட்டும் தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு சார் படம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. அது தெரியல நீ சொல்லு. இல்லை, ஃபாரஸ்ட் அதை பற்றி தான் படம். என்ன சொல்கிறது, ஒரு இது அழிக்கிறது பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே புரியல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம், அது நல்லா இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. ஃபுல்லாகவே இதுவாக இருக்கும் ப்ரோ. கார்ட்டூன் சேனல் பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். அந்த ஃபைட்டுலாம் ஒரு ஃபைட்டு தான் ப்ரோ இருந்தது படத்தில். என்ன சொல்லுவோம், ஃபுல்லாக கார்ட்டூன் மாதிரி இருக்கு. நம்ம இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏந்து போயிடலான்னு பார்த்தோம். ஆமாம், அவர் தான் ஹீரோவே. எதுவுமே இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை. டார்க் வெப் பற்றி இது பண்ணியிருக்காங்க. ஒரு சாதா ஒரு மனுஷனுக்கு ஒரு பவர்ஃபுல் வந்தால் எப்படி இருக்கும், அது எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். நல்லா இருக்கு. ஆமாம், ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம தமிழ் படம் மாதிரி கதை, காமெடி, பாட்டு, டூயிட் அந்த மாதிரிலாம் இல்லை. இது காமெடி எதுவுமே இல்லை. என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அதை சொல்லி முடிச்சிருக்காங்க. போது அடுத்தடுத்து நம்ம தமிழ் படத்தில் என்னென்னு அடுத்தடுத்து நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இது அடுத்தடுத்து என்ன கொண்டு வருவாங்க, எப்படி வரும்னு தெரியாமல் அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ப்ரோ படம். அவ்வளோதான், பார்க்கலாம். எனக்கு பிடிக்கல ப்ரோ. எனக்கு பிடிக்கல ப்ரோ. எல்லாம் ஒரு ஒப்பீனியன் தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, வசமே புரியல படத்தை பாடுறானே அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன் படத்தை நான். அவ்வளோதான். நேச்சரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. அதோட பயங்கரமாகவே இருக்குது. இப்போ தான் கொண்டு வராங்க. அந்த மாதிரியே கொண்டு வந்துட்டா இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்டே வராது. அந்த மாதிரி இருக்குது. ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் பவர்லாம் இது வரைக்கும் யாரும் எடுத்துகிட்டு வரல. இங்கே நான் இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் அண்ணா அவங்க எல்லாருமே. சத்யராஜ் என்ட்ரி மாசாக இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, நான்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு தானே இருந்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா படத்தில். இந்த இங்கிலீஷ் படம் பார்க்க தெரியாதவங்க கூட பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்து அவங்களுக்கு பிடிக்கல போல். எனக்கு பிடிச்சிக்குது. பர்சனலாக எனக்கு பிடிச்சிக்குது படம். பிடிச்ச அந்த ஆக்ஷனு, அவங்க இந்த சூப்பர் பவரு அதெல்லாம் நல்லா இருக்குது. வசந்த் சார் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. சத்யராஜ் ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. எதுவுமே மிஸ் ஆகலை. செம்மையாக இருக்குது படம். ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட பார்க்கலாம். கண்டென்ட்டாக தான் இந்த மரத்தை வெட்டுறது அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க தடுக்க பார்க்குறாங்க. ஒரு சுயநலத்துக்காக பண்ணுறது அது அவங்க தடுக்க பார்க்குறாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் விஷுவல்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. உங்களுக்கு லேகே இருக்காது, போரும் அடிக்காது. படம் சூப்பராக இருக்கும்.